தெனாலிராமனும் தங்கத்தை உண்ட பூனையும். பல ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகரம் என்ற செழிப்பான அரசில் நீதி, நேர்மை, அறிவு ஆகியவற்றை மிக உயர்வாக மதித்த ஒரு மகத்தான அரசர் ஆட்சி செய்தார். அவர் கிருஷ்ணதேவராயர். அவரது அரச சபை புத்திசாலிகளாலும் ஞானிகளாலும் புகழ்பெற்றது. அந்த சபையில் அமைதியான சிந்தனையாலும் கூர்மையான கவனத்தாலும் எல்லோரையும் வியக்க வைத்தவர் தெனாலிராமன். ஒரு பூனை தங்கத்தை சாப்பிடுமா? ஒரு பொய் முழு அரச சபையையும் ஏமாற்ற முடியுமா? கோபமோ வலிமையோ இல்லாமல் அறிவால் மட்டும் உண்மையை வெளிக்கொணர முடியுமா? இதுதான் ஒரு பேராசை கொண்ட பொற்கொல்லன், ஒரு குற்றமற்ற பூனை மற்றும் தெனாலிராமனின் அறிவு பற்றிய கதை. விஜயநகர அரச அரண்மனையில் சூரியநாராயணன் என்ற பொற்கொல்லன் பணியாற்றி வந்தான். அவன் சாதாரண பொற்கொல்லன் அல்ல, அரசருக்கே நகைகள் செய்யும் முக்கிய பொற்கொல்லன். பல ஆண்டுகளாக அவன் நேர்மையாக பணியாற்றினான். அரசர் அவனை முழுமையாக நம்பினார். ஆனால் ஒரு நாள் அவனது மனதில் பேராசை புகுந்தது. முதலில் சிறிய தங்கத்தை மட்டும் எடுத்து வைத்தான். யாருக்கும் தெரியாது என்று எண்ணினான். பின்னர் அதுவே பழக்கமாக மாறியது. ஒரு பண்டிகைக்காக கோவிலின் தெய்வத்துக்காக ஒரு தங்க கிரீடம் செய்ய அரசர் உத்தரவிட்டார். 500 கிராம் தூய தங்கம் சூரியநாராயணனிடம் கொடுக்கப்பட்டது. சூரியநாராயணா, இந்த கிரீடம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும், தெய்வத்திற்கு உரியதாக என்று கூறினார் கிருஷ்ணதேவராயர். சூரியநாராயணன் வணங்கினான். ஆனால் கிரீடம் செய்யும்போது அவன் ரகசியமாக 100 கிராம் தங்கத்தை ஒதுக்கி வைத்தான். கிரீடம் மிக அழகாக இருந்தது, ஆனால் அளவில் சற்றே சிறியதாக இருந்தது. அரசரிடம் கிரீடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அரசர் கவனமாக பார்த்தார். கிரீடம் மிக நன்றாக இருக்கிறது, ஆனால் சற்றே லேசாக இருக்கிறதே. நான் கொடுத்த தங்கம் முழுவதையும் பயன்படுத்தினாயா சூரியநாராயணா என்று கேட்டார் கிருஷ்ணதேவராயர். சூரியநாராயணனின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவன் பொய் சொன்னான். ஆம் அரசே, 1 கிராம் கூட குறையவில்லை என்றான் சூரியநாராயணன். அரசர் கிரீடத்தை எடைக்கு கொடுக்க சொன்னார். 400 கிராம். 500 கொடுத்ததில் 400 தான் இருந்தது. சபை முழுவதும் அமைதி. 100 கிராம் தங்கம் காணவில்லை. கிருஷ்ணதேவராயர் கேட்டார், மீதமுள்ள தங்கம் எங்கே? இப்போது உண்மையை சொல்ல வேண்டிய நேரம். ஆனால் சூரியநாராயணன் மிகவும் முட்டாள்தனமாக ஒரு பொய்யை சொன்னான். அரசே, உங்கள் பூனை தங்கத்தை சாப்பிட்டு விட்டது என்றான் சூரியநாராயணன். முழு சபையும் அதிர்ந்தது. பூனை தங்கத்தை சாப்பிடுமா? அரண்மனை பூனை வெள்ளை நிறம் கொண்டது, விளையாட்டுத்தன்மை கொண்டது, மிகவும் அமைதியானது. அது மிகவும் ஆரோக்கியமாக விளையாடி கொண்டிருந்தது. கிருஷ்ணதேவராயர் சூரியநாராயணனை பார்த்து கேட்டார், இந்த பூனை முழுமையாக நலமாக இருக்கிறதே, இது தங்கத்தை சாப்பிட்டது என்று எப்படி சொல்கிறாய்? சூரியநாராயணன் உடனே சொன்னான், சில நாட்கள் கவனித்து பாருங்கள் அரசே, உண்மை தெரியும். இந்த எல்லாவற்றையும் அமைதியாக கவனித்து வந்தார் தெனாலிராமன். அவர் பார்த்தார். நடுங்கும் கைகள், பயந்த கண்கள், அமைதியான பூனை. தெனாலிராமனுக்கு உண்மை புரிந்துவிட்டது. அரசே, எனக்கு 3 நாட்கள் கொடுங்கள், உண்மையை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றார் தெனாலிராமன். அரசர் ஒப்புக்கொண்டார். பூனை தெனாலியுடன் சென்றது. பொற்கொல்லன் கண்காணிப்பில் வைக்கப்பட்டான். 3 நாட்கள் கழிந்தது. இந்த 3 நாட்களும் பூனை நன்றாக சாப்பிட்டது, விளையாடியது, அமைதியாக உறங்கியது. ஒரு வேதனையும் இல்லை. ஆனால் பொற்கொல்லன், அவனுக்கு தூக்கம் இல்லை, அமைதி இல்லை, மனதில் பயம். அப்போது தெனாலிராமன் ஒரு வதந்தியை பரப்பினார். பூனையின் வயிற்றை திறந்து தங்கத்தை எடுக்கப் போகிறார்களாம். இந்த செய்தி பொற்கொல்லனை அதிர வைத்தது. உண்மை வெளிவந்து விடுமோ என்று பயந்தான்.
அதனால் அவன் மறைவாக 100 கிராம் தங்கத்தை மீண்டும் வாங்க முயன்றான். இதுவே அவனது குற்றத்திற்கான இறுதி சாட்சி. 3ஆம் நாள் அரச சபை கூடியது. தெனாலிராமன் அரசரை பார்த்து கூறினார், அரசே, பூனை தங்கம் சாப்பிடவில்லை. பிறகு பொற்கொல்லனை நோக்கி, பூனை தங்கம் சாப்பிட்டிருந்தால் உடனே நீ ஏன் அரசரிடம் சொல்லவில்லை? பூனை அமைதியாக இருந்தபோது நீ ஏன் இவ்வளவு பதட்டமாக இருந்தாய்? பொற்கொல்லனிடம் இவை எதற்கும் பதில் இல்லை. சூரியநாராயணன் உணர்ந்து கொண்டான். அரசரின் காலில் விழுந்தான். மன்னிக்கவும் அரசே, நான் தான் தங்கத்தை திருடினேன். பூனை குற்றமற்றது. திருடிய தங்கம் மீட்கப்பட்டது. நீதி நிலைநிறுத்தப்பட்டது. தெனாலிராமன் எவ்வாறு கண்டுபிடித்தார்? ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தெனாலிராமன் ஆரம்பத்திலிருந்தே பொற்கொல்லனின் கதையை நம்பவில்லை. ஒரு பூனை தங்கத்தை சாப்பிடும் என்பதே அதிசயமானதல்லவா? அது பொது அறிவிற்கே எதிரானது. ஆனால் தெனாலிராமன் மற்றொரு முக்கியமான உண்மையையும் அறிந்திருந்தார். பொய்யை உடனே கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. பொய் சொல்பவனையே தன் பொய்யை வெளிக்கொணர செய்ய வேண்டும். அதனால்தான் அவர் 3 நாட்கள் கேட்டார். அந்த 3 நாட்களும் அவர் பூனையை கவனிக்கவில்லை. அவர் கவனித்தது பொற்கொல்லனை. பூனை தெனாலிராமன் வீட்டில் நிம்மதியாக வாழ்ந்தது. நன்றாக சாப்பிட்டது, விளையாடியது, அமைதியாக உறங்கியது. எந்த வலியும் இல்லை, எந்த நோயும் இல்லை. ஆனால் பொற்கொல்லனின் நிலை அப்படி இல்லை. அவனுக்கு தூக்கமில்லை, ஒரு இடத்தில் அமர முடியவில்லை. அவனது மனதை பயம் நிரப்பிக் கொண்டிருந்தது. அப்போது தெனாலிராமன் தெளிவாக புரிந்து கொண்டார். குற்றமற்றவன் அமைதியாக இருப்பான். குற்றம் செய்தவன் ஒரு நொடியும் அமைதியாக இருக்க முடியாது. இறுதியில் அவனது பொய் தானாகவே சரிந்தது. உண்மை யாரும் தள்ளாமலேயே வெளியே வந்தது. இவ்வாறு தெனாலிராமன் பூனை குற்றமற்றது என்றும் பொற்கொல்லன் குற்றவாளி என்றும் நிரூபித்தார். வலிமையால் அல்ல, அறிவால், பொறுமையால் மற்றும் கூர்மையான கவனத்தால். இந்த கதையின் நீதி என்ன? பேராசை பொய்க்கு வழிவகுக்கும். பொய் பயத்தை உருவாக்கும். உண்மை எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும். திருடிய தங்கத்தை விட தூய மனசாட்சியே உண்மையான செல்வம். நன்றி நண்பர்களே. அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம்.